பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டியதாக கூறப்படும் விவகாரத்தில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் அளித்த புகாரின் அடிப்படையில் பெயர் குறிப்பிடாமல் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரப்புரையின் போது இடையூறு செய்ய ஆம்புலன்ஸில் வந்ததாக ஓட்டுநரை இபிஎஸ் எச்சரித்ததாக கூறப்படும் நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன். பரப்புரையின் போது இபிஎஸ் ஓட்டுநரை எச்சரித்து அனுப்பியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்குது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நவீனா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி இரவு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் திறந்த வாகனத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது அப்பொழுது திடீரென ஆம்புலன்ஸ் ஒன்று நிகழ்ச்சியின் நடுவே வந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் நடைபெறும் ஒவ்வொரு கூட்டத்திலும் 20 முறைக்கு மேலாக ஆம்புலன்ஸ் விட்டு பிரச்சனை செய்கிறார்கள் என்று வேண்டுமென்றே பிரச்சனை செய்கிறார்கள் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை மேற்கொண்டார். அப்பொழுது ஆம்புலன்ஸ் நம்பரை குறித்து கொள்ளுங்கள், இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மீது காவல்துறையினரிடம் புகார் அளியுங்கள் என தெரிவித்தார். இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில இது தொடர்பாக அன்று நாம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தரிடம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து எங்கு வந்தீர்கள் என கேட்டோம், விளக்கத்தை கேட்டோம். நான் பள்ளிகொண்டாவிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். அணைக்கட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து நோயாளிகளை ஏற்றிக்கொண்டு வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் என தொலைபேசி மூலமாக அழைப்பு வந்தது. அதன் மூலமாக அணைக்கட்டு பகுதியில் அதிமுக மீட்டிங் நடைபெறும் பொழுது அப்பொழுது அங்கு வந்தேன். அணைக்கட்டில் இருந்து அடுக்கம்பாறைக்கு நோயாளிகளை அழைத்து சென்றேன். அணைக்கட்டு வரும் பொழுது அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது நான் காலியாக வந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி ஆம்புலன்ஸ் வழிமறித்து என்னை பின்னாடி இருந்த டோரை திறந்தார்கள், என்னை தாக்க முயன்றார்கள் என தெரிவித்திருந்தார். தற்பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் அளித்த புகாரின் அடிப்படையில் பொது ஊழியர்கள் பணி செய்ய விடாமல் தடுப்பது, அவரை அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்தது, தாக்க முயன்றது உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் அடையாளம் தெரியாத 5 பேர் மீது அணைக்கட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜான்சன்.